to the Women in Cinema. நான் உங்கள் பாரதி. 1975ல ரிலீஸ் ஆன எம்ஜிஆர், ராதா சலூஜா, மனோகர் அப்படின்னு நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சு ஜனநாதன் அப்படிங்கிறவங்க டைரக்ட் பண்ண இதயக்கனி திரைப்படத்தை தான் இன்னைக்கு ஹாஸ்டஸ் பண்ண போறோம். நம்ம உமனோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஹாஸ்டஸ் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் யாரும் இல்லாமல் ஒரு இடத்துக்கு வரா. அவளுக்கு எம்ஜிஆர் அடைக்கலம் கொடுக்குறாரு. கடைசியில் அவளே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அண்ட் அவன் மேலே ஒரு கொலை குற்றம் ஒன்று சாட்டப்படுது. எம்ஜிஆர் போலீஸாக இருக்காரு. அந்த பெண் எந்த கொலையும் பண்ணலை அப்படிங்கிறத நிரூபித்து அவர் கடைசியில் அந்த பெண்ணை எப்படி ரெஸ்கியூ பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய கதை. ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை சொன்னாலே எல்லாருக்கும் டக்குன்னு மைண்டில் வருது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தானே, அப்படிதான். ஆனால் ஹராஸ்மெண்ட்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மட்டும் கிடையாது. ஹராஸ்மெண்ட்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. பர்சனல் ஹராஸ்மெண்ட், சைக்காலஜிக்கல் ஹராஸ்மெண்ட், டிஸ்கிரிமினேஷன் ஹராஸ்மெண்ட், தேர்ட் பார்ட்டி ஹராஸ்மெண்ட், இப்படி பல வகைகள் இருக்குது. இதில் சைக்காலஜிக்கல் ஹராஸ்மெண்ட்டு அந்த பெண்ணுக்கு யாரோ ஒருத்தர் பாலியலாக துன்புறுத்தல் பண்ணியிருக்கும் போது அந்த பெண் துப்பாக்கி எடுத்து அவங்கள சுற்றுவா. இதுதான் அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும். அந்த பெண்ணுக்கு ஒரு கட்டத்தில் அம்னீஷியா ஆகிடும். அவளுக்கு நடந்தது எல்லாமே மறந்து போயிடும். நடந்தது எல்லாத்தையும் திருப்பி ரீகால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எம்ஜிஆர் ஒரு ரேபிஸ்ட் மாதிரி வேஷம் போட்டு அந்த பெண்ணை ரேப் பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த பெண்ணுக்கு நடந்த எல்லா விஷயமுமே ரீகால் ஆகும். ஆக்சுவலாக சைக்காலஜிக்கலாக அந்த பெண்ணை டிஸ்டர்ப் பண்ணுறதுங்கிறது இந்த இடத்துல ஹராஸ்மெண்ட் தான். ஆனால் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை கரெக்டாக இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அடுத்ததா டிஸ்கிரிமினேஷன் ஹராஸ்மெண்ட். இந்த படத்தில் வில்லன் கிடையாது, வில்லி. நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம். திமிரு படம் பார்த்துருப்போம், தம்பிக்கோட்டை படம் பார்த்துருப்போம். இதுலலாம் வில்லி கேரக்டர் வச்சுருப்பாங்க. அந்த வில்லி கேரக்டரை ஸ்கெட்ச் பண்ணியிருப்பாங்க. எப்படி ஸ்கெட்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் கூட தராமல் அந்த கேரக்டரை ஸ்கெட்ச் பண்ணியிருப்பாங்க. உடனே விஷால் திடீர்னு திமிரு படத்தில் நின்று நான் உன்னோட திமிரு அடக்குறேன்டி, நீரடி நின்ன பெரிய இவளாடி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் டயலாக் பேசியிருப்பார். இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு வில்லி கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கெட்ச் பண்ண விதவுமே அந்த கேரக்டருக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க. படத்தோடைய கிளைமேக்ஸில் தான் அவங்க வில்லி அப்படிங்கிறதே தெரிய வருது. கிளைமேக்ஸுக்கு அப்புறமா அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடணும் இல்லையா, அதுக்கு ஒரு 5 minutes டைம் டியூரேஷன் எடுத்துக்காங்கல்ல. அந்த 5 minutes டைம் டியூரேஷனில் கூட அந்த வில்லி கதாபாத்திரத்தை எந்த ஒரு அவமரியாதையும் பண்ணவே இல்லை. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஹராஸ்மெண்ட்டுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. பெண்களை ஒரு காட்சி பொருளாவோ இல்லை கவர்ச்சி பொருளாவோ இந்த படத்தில் காட்டியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா 2 சாங்ஸ் இருக்குது. ஒரு சாங்கில் ஹீரோயினை அப்ஜெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு சாங் ஒரு பப்பில் நடக்கிற மாதிரியான சாங். அங்கேயுமே அப்ஜெக்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அப்ஜெக்டிஃபிகேஷனுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. இங்கே கருப்பு நிறம் கதாநாயகிகள் இல்லை, கருப்பு நிறமுடைய பெண்கள் இந்த படத்தில் சுத்தமாகவே இல்லை. படத்தில் ஹீரோயின் கேரக்டர் வெள்ளை நிறம், அவங்களுடைய மாமியார் கேரக்டர் காட்டுறாங்க, அதுவும் வெள்ளை நிறம். வில்லி அவங்களுமே வெள்ளை நிறத்தில் இருக்காங்க. அண்ட் முக்கிய பெண் கதாபாத்திரங்கள் எல்லாருமே இந்த படத்தில் வெள்ளை நிறத்தில் தான் இருக்காங்க. கருப்பு நிற பெண்களுக்கான முக்கியத்துவம் இந்த படத்தில் எங்கேயுமே தராதனால ரேசிசம்க்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. ஸ்டீரியோ டைப்ஸ் பற்றி சொல்லணும்னா, படத்தில் அந்த பெண்ணுக்கு எம்ஜிஆர் அடைக்கலம் தர்ற மாதிரி இருக்கு. இது எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு கட்டத்தில் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, அது எப்படி உனக்கு கீழே உன்னுடைய கண்ட்ரோலில் அந்த பொண்ணு உன் ரூமில் உன் வீட்டில் உன் கூட இருக்கலாம், அப்போ நீங்கள் 2 பேரும் ஏதோ தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள்லாம் பேச போய் உடனே எம்ஜிஆர் அந்த பொண்ணுக்கிட்ட போய், இங்கே பாரு, நான் உன்னுடைய மானத்தை காப்பாற்றுறேன், நான் உன்னுடைய கற்பை காப்பாற்றுறேன், ஸோ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போய் நிற்பாங்க. அப்போ அந்த பெண் இப்படியே நின்றுட்டுருக்கோம். கூட இருக்கிறவங்களாம் என்ன சொல்லி சமாதானப்படுத்துவாங்கன்னா, ஏய், ஒரு இவ்வளோ பெரிய ஆள் உன்னுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு, கட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. உடனே அந்த பெண்ணு டக்குன்னு டபீர்னு அவருடைய காலில் விழுந்துரும். என்னோட மானத்தை காப்பாற்ற வந்த வள்ளலே நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு ரொம்ப பெரிய ஸ்டீரியோடிபிக்கல். ஒரு ஹஸ்பண்ட்டை ஒரு பெண் எல்லா விஷயத்துலையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஒரு சீன் மூலியமாகவே சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினை போலீஸ் எல்லாம் பிடிச்சிட்டு போகும்போது அவங்களுடைய மகமியார் சொல்லக்கூடிய ஒரு டயலாக், ஒரு புருஷன் ஒரு பொண்ணுக்கு எதுக்காக தாலி கட்டுறான்னு தெரியுமா, அதுலேயும் நெஞ்சில் படுற மாதிரி எதுக்காக தாலி கட்டுறான் தெரியுமா, அந்த தாலி அவன் நெஞ்சில் பட்டு பட்டு உன்னை காப்பாற்ற உன் புருஷன் எப்போவுமே வருவான் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக தான் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க. இது பயங்கரமான ஸ்டீரியோ டைப்பாக இருக்கும். அண்ட் அடுத்ததாக எனக்கு இந்த படத்தை பார்த்தம்போது ஒரு ஸ்டீரியோடிபிக்கல் விஷயத்தில் ரொம்பவுமே கோவம் வந்துச்சு. ஒரு பெண் ஆரம்பத்திலிருந்து ஒரு கல்ச்சரில் வளர்ந்து வர்றா. அவளுடைய ஃபுட்டு, அவள் போடுற ட்ரெஸ்ஸு, அவளுடைய பிஹேவியர்ஸ், இது எல்லாமே ஒரு கல்ச்சரில் இருக்குது. ஒரு கட்டத்தில்
அவ புகுந்த வீடு புருஷன் வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவளை அடாப்ட் பண்ணிக்கணும், அவளுடைய கல்ச்சரை விட்டுறணும், அவளுடைய பிஹேவியரை விட்டுறணும். அவ எப்படி வளர்ந்து வந்தாலோ அது எல்லாத்தையுமே விட்டுட்டு அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, அவங்க என்ன கல்ச்சர் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத புருஷன் வீட்டுல போய் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த பொண்ணு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றது ரொம்ப பெரிய ஸ்டீரியோ டைப். நிஜ வாழ்க்கையில பார்க்கும்போதே நமக்கு கோவம் வரும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ஆரம்பத்துல மாடர்ன் ட்ரெஸ்ல இருக்காங்க, ஏன்னா அவங்க வாழ்றது ஒரு சிட்டி லைஃப். ஸோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ட்ரெஸ்ல இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணை வந்து அந்த ரவுடிங்களாம் துரத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அடைக்கலம் தேடுற ஒரு இடம் வந்து ஒரு மலைவாழ் மக்கள். அங்கே அந்த பெண்ணுடைய ட்ரெஸ் வந்து வேற மாதிரி, மலைவாழ் மக்கள் எப்படி சாரி கட்டுவாங்களோ அப்படி கட்டியிருக்காங்க. டக்குன்னு அந்த பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போன உடனே அவங்க மாமியார் சொல்லக்கூடிய டயலாக்கு, இந்த மாதிரியெல்லாம் புடவை கட்டாதம்மா, இனிமேல் நாங்கள் சொல்கிற மாதிரி தான் நீ புடவை கட்டணும் அப்படின்னு அவளுக்கு பிடிச்ச அவளுடைய கல்ச்சரையே அவளுக்கு பிடிச்சதையே மாத்துறது ரொம்ப பெரிய ஸ்டீரியோடிபிக்கலாக இருக்குது. ஸோ ஸ்டீரியோ டைப்ஸுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. ஹீரோயின் வில்லி ரெண்டு பேர்த்துக்கும் படத்தில் பயங்கரமாக ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா ஹீரோயினை மையமாக வச்சு தான் இந்த கதையே நகருது. ஹீரோயின் அந்த இடத்துல இல்லைன்னா கதையே இல்லைங்க. ஸோ ஹீரோயினுக்கு இந்த படத்தில் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ஸ்பேஸுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. ஓவரால் இதயக்கனி மூவிக்கான ரேட்டிங் 5க்கு 2 பாயிண்ட்ஸ். ஒரு சமூக பார்வை உரையாடலாகுது, உரையாடல் நடைமுறையாக மாறுது, நடைமுறை பழக்கமாகுது, அந்த பழக்கம் வழக்கமாகுது, அந்த வழக்கம் தாங்க கலாச்சாரமாக உருவெடுக்குது. ஸோ சினிமாவில் நடக்கக்கூடிய இந்த மாற்றம் நிஜ வாழ்க்கையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றத்துக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Until then, it's Tata bye bye from Bharati.